வந்து சருமத்தில், அதாவது உடல் புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய தன்மை இந்த கீழா நெல்லிக்கு உண்டு. நல்லா இலையெல்லாம் மட்டும் எடுத்து நல்லா அரைச்சிட்டு, ஏதாவது உடம்புல காயப்பட்டிருந்தா கூட தொடர்ந்து தடவிட்டே வந்தால் புண்கள் வந்து சீக்கிரமாக ஆறும். அதுக்கப்புறம் இந்த கீழா நெல்லியை நல்லா அரைச்சிட்டு இதையோட சேர்த்து வெந்தயத்தை, ஊற வச்ச வெந்தயத்தையும் சேர்த்து அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிக்க ஆரம்பித்தோம். தலைக்கு தேய்ச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தலைக்கு குளித்தோம் அப்படின்னா முடிக்கு வேண்டிய எல்லா சத்துக்களும் கிடச்சிரும். முடி உதிர்றது கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுடும். உடல் சூட்டையும் தணிக்கும். தலையில் உள்ள சூடு அதிகமானால் கூட நிறைய பிரச்சனைகள் வரும். முடி உதிர்தல் அதிகமாக இருக்கும். இந்த தலை சூட்டையும் சரி உடல் சூட்டையும் சரி குறைச்சி தரக்கூடியது. வெந்தயத்தையும் கீழா நெல்லியும் அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம். ஸோ இந்த கீழா நெல்லி கீரை எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க. வீட்லேயும் வளர வைக்கலாம். இந்த கீழா நெல்லி கீரை கிடச்சிது அப்படின்னா இந்த கீரையும் மற்ற கீழா நெல்லி எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிட்டோம் இல்லையா. இதுக்கு கீழே கடுகு அளவுக்கு நெல்லிக்காய் மாதிரி குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். இதான் இது.